ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட் லிமிடெட் டிசம்பர் 31 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ நியூ இயரோட ஃபஸ்ட்டு ஐபிஓ அப்படின்னு கூட நம்ம இந்த கம்பெனி எடுத்துக்கலாம். இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேனா இல்லையா அப்படின்ற என்னுடைய ஃபைனல் டெசிஷனை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தோன்னா டிராக்டர்ஸ், பிக் அண்ட் கேரி, கிரெயின்ஸ், அதர் ஹார்வெஸ்டிங் எக்யூப்மெண்ட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சர் பண்ணி ஃபாரினுக்கும் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. நேபாள், சிரியா, சூடான், பங்களாதேஷ், மியான்மர் இது மாதிரி கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. இருந்தாலுமே இவர்களுடைய சேல்ஸ், டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 93% இருக்குது. எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வெறும் 7% தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவர்களுடைய மேனுஃபேக்சரிங் இந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மெஷின்ஸ்லாம் அக்ரிகல்ச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன், ஹெவி இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ 2 பிராண்டு வச்சுருக்காங்க. இண்டோஃபார்ம், இண்டோ பவர் அப்படின்ற பிராண்டு நேமில் தான் மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவர்களுடைய ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெவன்யூ அப்படியே கன்சிஸ்டன்ட் க்ரோத் இருக்குது. அப்படியே கிராஜுவலாக க்ரோ ஆகியிருக்காங்க, ரெவன்யூவும் ப்ராஃபிட்டும். ஆக்சுவலி இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மேக்கிங் அப்படின்னு பார்த்தோன்னா, லாஸ்ட்டு 20 வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. கன்சிஸ்டன்ட் ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. ஸோ அதுவே ஒரு பிக் ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஹை க்ரோத் இல்லை அப்படின்னாலும் லாஸ்ட்டு 20 இயர்ஸாகவே ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே பிக் ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹை க்ரோத் கிடையாது, பட் கன்சிஸ்டன்ட் க்ரோத் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேனும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லிஸ்டட் பிஎஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ்கார்ட்ஸ், விஎஸ்டி டில்லர்ஸ், ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் இந்த 3 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா பிஇ மல்டிபிள் 31, 36, 47 அப்படின்ற பிஇ மல்டிபிளில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இண்டோஃபார்ம் இப்போ 54 பிஇ மல்டிபிளில் வந்திருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்குது அப்படின்றனால ஆஃப்டர் ஐபிஓ கிட்டத்தட்ட பிஇ மல்டிபிள்ன்றது 105 பக்கம் போயிடுது. ஸோ ஹை வேல்யூவில் ஐபிஓ வந்திருக்காங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பட் இருந்தாலுமே கொஞ்சம் டிமாண்ட் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் எல்லாமே ஓகே தான். ஸோ லிஸ்டட் பிஎஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேல்யூஷன் ஹை அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது டிசம்பர் 31, க்ளோஸ் ஆகிறது ஜனவரி 2. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேன் 215 ரூபா. ஒரு லாட் அப்படிங்கிறது 69 ஷேர்ஸ் லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 260 கோடி. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 185 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் 75 கோடி. ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது ஜனவரி 3. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது ஜனவரி 6. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதும் ஜனவரி 6. லிஸ்ட் ஆக போகிறது ஜனவரி 7. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,835 ரூபா தேவைப்படும். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 28 அன்னைக்கு 85 ரூபா அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் 215 ரூபா அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 40% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ் சர்வீசஸ் லிமிடெட். ஸோ நம்மளுடைய நியூ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ 2.0 அப்படின்ற மாதிரி இருக்கும். லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்தவுடனே வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். கிரெயின் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணுறது, அக்விசிஷன் இது எல்லாமே பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஃபைனான்ஷியல்ஸ் அதுவும் லாஸ்ட்டு 20 இயர்ஸாக 2 டெக்கேட்ஸாக வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கிறது, கிராஜுவல் க்ரோத் இது எல்லாமே ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேவாக இருக்குது. பட் வேல்யூஷன் தான் கொஞ்சம் ஹையாக இப்போ ஐபிஓ வந்திருக்காங்க பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறப்ப. கிரே மார்க்கெட்லேயும் நல்ல டிமாண்ட் இருக்குது, 40% டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த ஐபிஓவில் லிஸ்டிங் கெயின் பர்பஸ்க்காக நான் அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அலாட்மெண்ட் ஆக்சுவலி இஷ்யூ சைஸ் வந்து ரொம்ப சின்னது அப்படின்றனால அலாட்மெண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனாலேயே கூட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and 0 லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.